என்னங்க சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. இந்த தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மஷ்ரூமை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளித்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி சுருளை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கும். கடைசியாக ஒரு சின்ன துண்டு லெமனை பிழிஞ்சு விட்டு கை நிறைய கொத்தமல்லி தூவி 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.